ஐயோ 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 எப்பா தின இவ்வளோ வெயிட் இருக்குது தூக்கவும் முடியலையே. எப்பா 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 இது புலன்னு ஊதுறா எப்பா. இப்போ என்ன பண்ணுறது? அவ வேற தண்ணி எடுத்துன்னு வரலாம் கத்துவாளா? அண்ணாச்சி இங்கே எங்கேயாவது பலசர கடை இருக்குதா? பழசு கடையா? அப்படின்னா மல்லிகை கடை அண்ணாச்சி, மல்லிகை கடை. அதுவா? அது அங்கே தான் இருக்குது. ஏன் இல்லை அண்ணாச்சி, மல்லிகை கடை போட்டு அங்கே ஓடுமான்னு தான். ஏற்கனவே இருக்கிற மல்லிக்கடையே காத்தாடி கிடக்குது. நீ வேற ஏதாவது ஏன் அங்கே போட போற? ஐயோ, அப்போ வேற இடத்த தான் பார்க்கணும். ஏன்பா ஏன்பா கொஞ்சம் நில்லுப்பா. நீ கேட்ட நான் ஹெல்ப் பண்ணல, இது கொஞ்சம் தூக்கம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. இதில் என்ன அண்ணாச்சி இருக்குது? என்ன அண்ணாச்சி போயிட்டே இருக்கிற? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. வாப்பா. என்னப்பா நீ? ஐயே, இன்னைக்கு யார் மூஞ்சில் முடிச்சுன்னு தெரியல. இருந்தாலும் தூக்க விட விட்டானக்கு தண்ணிக்கானே. என் பேர் பரமசிவம். எல்லாரும் எனக்கு பரமுன்னு சொல்லுவாங்க. தம்பி கொஞ்சம் நில்றா. நானா? கணேஷ் பையன் தானே நீ? ஆமாண்ணா. உங்க அப்பா ஒரு 500 ரூபாய் தரணா, அதை கொடுக்காம உங்க அப்பா சேர்த்துட்டான். அந்த 500 ரூபாய் கொடுறா. ஏதே எங்கப்பா உங்ககிட்ட 500 ரூபாய் வாங்கிச்சா? ஒழுங்கா பேசு, ஏனோ தானோன்னு பேசாத. அண்ணாச்சி எனக்கு வேலை இருக்கு அண்ணாச்சி, என்ன எதுக்கு நிக்க வச்சுட்டு இருக்கிய? என்னப்பா உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தாங்கிறா? அட வேலை இருக்கு அண்ணாச்சி, நான் போகணுமா இல்லையா? என்னப்பா இறங்கிட்டா? எனக்கு வேலை இருக்கு அண்ணாச்சி. தம்பி நீ 500 ரூபாய் கொடுக்காட்டி போற, அதை கொஞ்சம் தூக்கி கொடு. ஐயோ, இதை நான் என்ன பண்றது? எனக்கு வேலை இருக்குதியா, போங்கயா. போய் பத்தியா இதுக்கா உனக்கு தெரியும். எதுனா கேட்டா சொல்லவே கூடாது. தம்பி நீ வாப்பா. வாப்பா. எனக்கு வேலை இருக்குதுண்ணா. நான் என்ன வேலையில் வைக்கிறேன்? நான் உங்க ஒப்பனும் நானும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு. அது ஒரு கதை. நீ தூக்கின்னு வா, நான் சொல்றேன். ஒரு முள்ளு போதாரு. உங்க அப்பாவும் அந்த பொம்பளை கிஸ் கிஸ் பேசிருந்து. எங்க அப்பா பேசியிருந்தாரா? அட வாடா சொல்றேன் மீதியா. அந்த நேரம் அவன் பேசி இருக்கும்போது அவன் வீட்டுக்காரன் வந்துட்டான். நான் உங்க அப்பனுக்கு தெரியுமா? எங்க அப்பாலாம் அந்த மாதிரி இல்லைண்ணா. அது எப்படி உனக்கு தெரியும்? அண்ணா நகர் ஆண்டாளு, ஐநாவரம் கோபாலு. அடடே ராமசாமியா, எப்படிக்கிறா? எனக்கு என்னப்பா மாசம் மாசம் பென்ஷன் வருது, ஜாலியா இருக்கிறேன். குடுத்து வச்ச வாழ்க்கடா உன் வாழ்க்கை. டைம் ஆகுதுண்ணா. இருடா. என்ன பிரச்சனை? ஏன் இந்த பையன் கத்திங்கிறா? எனக்கு வேலை இருக்குதுண்ணா, நான் போகணுண்ணா. வேலை இருந்தா போயாப்பா, நீ ஏன்பா கஷ்டப்படுற? ஒரு நிமிஷம் இது குடிண்ணா. போதுமா? போயிட்டு வாடாப்பா. கொஞ்ச நேரத்துல எவ்வளவு வேலை வாங்கிச்சு மோதி. ஏய் என்ன விட்டு விட்டு போயினே இருக்கிறவன்? அட வாடா, வீட்டு வரைக்கும் போலாம். என்னடா வெயிட் ஆக்குதுடா? வெயிட்டா தான் இருக்கான். அவன் கொடுக்கும் போது நீ வாங்காதே இருக்க வேண்டியதானே? என்ன விளையாடுறீங்களா? வெயிட் ஆக்குது. அட வா ராமசாமி. அப்புறம் கொண்டாடி மீன்லாம் செஞ்சு போட்டே இல்லையா? எங்க சேஞ்சு போடுறா? வெயிட் ஆக்குதுடா. அட வாடா, பக்கத்துல தான். அப்படியே சொல்லிடுறா. அண்ணா சௌரியமா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அடடே நீ கருப்பு தானே? இப்ப வெள்ளையாயிட்ட பார்த்தா தெரியல. நான் சென்னையில வேலை பார்க்கறேன். ஏப்பா வெயிட் ஆக்குதுப்பா. அட என்னடா வெயிட் ஆகுது ஏறடா. கொஞ்சம் நவுத்துப்பா. எனக்கு நான் இந்த தண்ணி, நான் இந்த தண்ணி எல்லாம் குடிக்கிறது இல்லைண்ணா. பிஸ்னஸ் வாட்டர் தான் குடிக்கிறது. ஆனா உனக்கு இல்லப்பா, வீட்டு வரைக்கும் நான் குத்துறா. அண்ணா ஒரு காலத்துல பசுப்பார் காசு இல்லைன்னா 3 ரூபா கேட்டேன், ஞாபகம் இருக்காண்ணா? ஆட அதெல்லாம் ஏன் போய் பேசுற? நீ பெரிய ஆள் தான் பாட்டி. பெரிய ஆளா? நான் என்ன மம்டி வச்சு வாரி போட்டு பெரிய ஆளுன்றா? அட அந்த பெரிய ஆள் இல்லப்பா, 3 ரூபா கொடுத்து உதவி பண்ணிக்கிறிய. அண்ணா முழுதா காரணா 3 ரூபா கொடுத்து உதவி பண்ணான்னு சொல்றான். பா உனக்கு தான் பஸ் பேருக்கு 3 ரூபா கொடுத்துக்கிறாரப்பா. கொடுத்து கழிச்சான் கபோதி பையன். 3 ரூபா கேட்டதுக்கு என்ன பேச்சு பேசினான்னு தெரியுமாப்பா உனக்கு? ஐயா இவன் குடுக்கலையா? அவன் கொடுக்கல. அதுக்காகத்தான் வெறுப்பேற்றுறதுக்கு நான் வண்டி நிப்பாட்டினேன். டேய் தம்பி, என்னன்னாலும் ஒரே ஊருடா. பணம் வந்துச்சுன்னா அழுப்பமே பேசாதடா. அப்படித்தான் பேசுவேன். இப்ப கேன தூக்குறியா இல்லைன்னா அடி வாங்க போற. நானும் பார்த்து என்னடா பேசுற? வாய் உடஞ்சு போயிடும். என்னடா கை வாங்குறான்? அட பாவி, என்ன ஆயிடுச்சு நீ? டேய் மண்டா, என்னடா பார்த்துட்டு அட்ரா அடிப்படியா? அடி. எனக்கு ஒரு வேலை பார்க்குறியா? நான் சென்னைக்கு வந்துடுறேன். வேலை தானே? இந்த கேனாடு நான் உன்னை கூட்டு போறேன். கேனாடு டேய் என்னடா கேன கீ வச்சுட்டு போறா? தூக்கிட்டு வாடா. யாரை பாத்திரா வேலை வாங்குற? ஏய் என்னடா ஆளாளுக்கு அடிக்கிறீங்க? தொலைச்சு விடுவேன். வண்டி எடுப்பா. ஐயோ என்னடா அப்படி அடிச்சுட்டு போதுங்க? இப்ப என்ன பண்றது இந்த கேனை?
வேற இப்படி அடிக்குது, தண்ணி எப்படி எடுத்து வர போறேன்னு தெரியலையே. ஆஹா, பக்கத்து வீட்டுக்கு பொம்பளை வந்து தூக்கி சொல்லிடலாமா? என்னண்ணா இங்க நடுவில் நின்றுட்டு இருக்கா? அது ஒன்றும் இல்லைம்மா, வீட்டு பக்கமா போறா? இல்லண்ணா தண்ணி எடுக்க போறேண்ணா கடை வரைக்கும். நீ என்ன பண்றமா, இந்த தண்ணி எடுத்து போய் என்கிட்ட குத்துரு, நான் அந்த கேனை வாங்கி நான் பிடிச்சி வந்துடுறேன். நீ ஏன் வெயில கஷ்டப்பட போற? அப்படியே நான் சொல்றேன். சரி தண்ணி நான் எடுத்துட்டு போட்டுமா? எடுத்தும் போ, என் முன்னாடி காத்துருக்க போற, அவ கையில கொடுத்துரு. சரிண்ணா. ஏமா என் கூட்டத்தை மறக்காத குத்துருமா. நோ, எனக்கு தண்ணி ரொம்ப அவசரமா இருக்குது, இதை நான் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். நீ இதை பிடிச்சி உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன். அவ பஜார் மாதிரி கத்துவா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அட என்னண்ணா நீ பக்கத்தூர் இது கூட ஹெல்ப் பண்ண மாட்டியா? ஏமா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் தண்ணி பூச்சி வச்சுக்கிறேன், நீ கடையில வந்து எடுத்துக்கோ. அதுக்கு நானே போயிருப்பேன்ல, உலக மாதிரி வந்து ஹெல்ப் பண்றேன்னு. ஆஹா, நீ தண்ணி கண்ணை வை, நீயே போய் பிடிச்சிக்கோ. நானே போய் பிடிச்சிக்கிறதா? போனா கொடுத்த கணக்கு கேட்குற, அசிங்கமா இல்ல? ஏமா என்னால முடியாதுமா, தண்ணி கண்ணை வச்சிடுமா. அதெல்லாம் முடியாது, நீ உன் வேலையை பாரு. ஐயோ, இது என்ன தண்ணி கொடுக்க தூக்கி முடிச்சேன், நான் எவ்வளவு சொல்லி போலாம். என்னடியா இப்பதான் பண்ண தண்ணி எடுத்து அந்த முன்னகால பொண்ணு தண்ணி எடுத்து வரல. அவரு யாரோ ஒரு பொம்மல்கிட்ட பேசி நிக்கிறாரு, தண்ணி எடுத்து வரலான்னு கேட்டதுக்கு என்ன நக்கலா பேசுறாரு. அப்படியே பேசுறான் அந்த வருபாரி பையன். நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, எங்க ஊர் பொறிக்க நிக்கிற? எப்போ வந்தா தண்ணி எடுக்கிறதுக்கு நிறைய என்ன பண்ண? ஏய், அது ஒரு பெரிய கதடி, நீ போ, நான் எடுத்துன்னு வந்துடுறேன். இப்ப வந்து தண்ணி எடுத்துன்னு போறேன். அவகிட்ட பேசிங்க, அவகிட்ட நான் பேசிட்டு நேற்றுக்கு போறேன். என்ன சொல்லிட்டு போச்சு அது? வெங்காயத்தை வேலை சொன்ன அப்படி கூட அந்த கேனை என்ன நீ போய் எடுத்துன்னு வர போறியா? போயிட்டு வா. போயிட்டு தான் வரேன். ஐயோ எவ்வளவு வெயிட்டா இருக்கு. ராஜேஷே, ராஜேஷே, என்னம்மா? வாடா, இது கொஞ்சம் இறக்குடா. ஐயா, உனக்கு இது கூட யாருக்கு தெரியாதா? அவ்வளோ வெயிட்டா இருக்குதுடா பாவிய. சரி அதை விடுமா, மீன் வைக்கிறாங்க பாரு, வாங்கி கொடு. மீனா? ஆமா. என்னப்பா, என்ன மீன்? கவலை மீனுக்கா? கவலை மீனா? ஏய், நீ போய் பார்த்து எடுத்துடா. நல்லா இருக்குதா மீன்? நல்லா தாங்க இருக்குது மீன். ஒரு நாளாவது முள்ளு இல்லாத மீன் எடுத்துறே நீ? முள்ளுறாத மீன்லாம் கிடைக்காதுக்கா. அப்படி கச்சா எனக்கு ஒரு 4 கிலோ வாங்கி கொடு. அப்படின்னு நக்கலா பேசுவ. டேய் டக்குன்னு எடுத்துட்டு வேண்டா. இந்தா போடு ஒரு 50 ரூபாய்க்கு. 50 ரூபாய்க்குல மீன் வராதுக்கா. என்னடா 50 ரூபாய்க்கு வராதுன்றான்? அப்ப வேற எவ்வளோக்கு வரும்? 200 ரூபாய்க்கு மீன் இல்லைக்கா. 200 ரூபாவா? ஏ என்ன அவ்வளோக்கா சொல்றான்? நீ கம்முனு. நோ, 200 ரூபாய்க்கு மீன் வாங்கினா எவ்வளோ மீன் எக்ஸ்ட்ரா போடுவேன்? என்னப்பா நீ கேட்குற? ஒரு 4 மீன் எக்ஸ்ட்ரா போடுறேன்ப்பா. அந்த 4 மீனை போடு பார்க்கலாம். தொகை தானேப்பா? அட போடுப்பா. ம், 4 மீன். என்னம்மா? வேற யாரும் போட மாட்டாங்க, நான் தான் போடுறேன் 4 மீன். சரி வாடா போலாம். ஏமா மீன் வாங்கினாமா போய்க்கிறேன், வா 200 ரூபாய்க்கு வாங்கிக்கா. 200 ரூபாய்க்கு இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கிறேன். இப்போ காசு இல்லை, அதான் கொசு மீன் வாங்கிட்டோம்ல. ஹேய், நான் ஃப்ராட் வேலை பண்ணுறீங்க. மீன் எடுத்துன்னு வாங்க இங்க. அதெல்லாம் எடுத்துட முடியாது, வாடா நம்ம போகலாம். தூக்கிட்டு வாடா தண்ணியை. ஃப்ராடுங்க எப்படி ஏமாத்திட்டு போகுது பார்த்தீங்க. இதுக்கு தான் இந்த தெரு பக்கமே வரக்கூடாது. என்னப்பா எதிரிட்டு பொம்பளைகிட்ட கத்தினுக்கிறேன்? அது என்ன வேலை பண்ணிச்சு தெரியுமா? 4 மீன் ஃப்ரீயாக வாங்கின்னு போயிடுச்சு. இவ்வளோ மீன் வாங்கிக்கிறேன், எனக்கு ஃப்ரீ போடல. மீனே வாங்காதவளுக்கு 4 மீன் ஃப்ரீயா? நீ இப்படி தான் பேசுவேன்னு தெரியும். இந்த தெரு பக்கமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் தலையெழுத்து வந்து மாட்டிக்கிறேன் அந்த பக்கம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. 4 மீன் போட்டாதான் மீன் வாங்குவேன், இல்லை நான் மீன் வாங்க மாட்டேன். ஏமா இந்த மீனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டா ஏமா வாங்க மாட்டேன்றா? 4 மீன் போடு, அப்பதான் வாங்குவேன். போட்டு தொலைகிறேன். இப்பதான் மனசுக்கு திருப்தியா இருக்குது. சத்தியமா சொல்றேன், இதோட இந்த தெரு பக்கமா வரமாட்டேன். நீ மீன் எங்கன்னா வாங்கிக்கோ. வந்தா வியாபாரம், வரலினா ஒண்ணுமே இல்லை. எனக்கு என்ன வந்துச்சு? உங்க வியாபாரமே வேணாம், போங்க.